ஸோ கோட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னாக்கா, ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா கேப்டன் திரையில் தோன்றதும் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட லாஸ்ட் படம் இதுதான். ஸோ இதில் ரெண்டு ஒற்றுமையான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆரம்ப கால படத்தில் விஜயோடது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார் ரெண்டாவது படத்தில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட லாஸ்ட் படத்தில் திருப்பி கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேப்டன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேப்டனை திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் போன வருஷம் வந்து கேப்டன் அவர்கள் வந்து தவறிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தோம். அதே மாதிரி இந்த அப்டேட் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு வந்து திரையில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த படத்தில் வந்து 80s ஆக்டர்ஸ் மோகன்லேருந்து இங்கே உள்ள எஸ்கே அண்டு தல அஜித் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூயல் ரோலில் நடிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் இருந்துச்சு ட்ரெய்லரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு ஒரு சின்ன அப்டேட்டும் கொடுத்துருந்தார் இதில். என்ன அப்படின்னா அந்த விசில் போடு சாங் வந்து பார்த்தா நம்மளுக்கு வீடியோ சாங்காக ஒன்று ரிலீஸ் ஆகிருந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்ததை விட அப்படியே சேஞ்ச் தேட்டரில் வந்து அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு விஷுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்றத ஒரு அப்டேட் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து கேப்டன் விஜயகாந்தோட ஏஐ ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜே பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5-6 ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நேச்சுரல் ஃபோட்டோஸாக இருந்துச்சு. இதில் வந்து வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, ஸோ நாங்கள் கேப்டன் பிரபாகரன் படத்தில் இந்த கேப்டனை தான் இந்த படத்தில் வந்து நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ இவங்க ஜே பிரிண்ட் ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸும் அடுத்தது நாளைக்கு கேப்டனை படத்தில் பார்க்க போகிற விஷுவல் சீன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் பூரா ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.